உயர்த்தி பாடுங்கள். எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம், இந்த பூமியெல்லாம் பரலோகமாக்குவோம். எல்லோரும் வாருங்கள். ஆமென். 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 இன்று 3ஆம் தேதி 2ஆம் மாதம் 3ஆம் தேதி மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களுக்கு காலை நேரமாக இருக்கிறது. அதே வேளையிலே உலகத்தின் பல பாகலிருந்து அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளையும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழிநடத்துவாராக, தடைகளை நீக்கி வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமேன். யாக்கோபு 4:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். ஆமேன். பெருமையின் நிமித்தமாக அவர்கள் தங்களுக்கென்று வானளாவ ஒரு கோபுரத்தை கட்டினார்கள், பாபேல் என்ற அந்த கோபுரம். ஆமேன். தங்களுக்கு பெருமை உண்டாக அதே வேளையிலே பரலோகத்தை எட்டக்கூடியதாக அவர்கள் கட்டத் தொடங்கினார்கள். ஆனால் கர்த்தர் இறங்கி வந்து பார்த்தார், இவர்கள் பெருமை உள்ளவர்களாயிருக்கிறார். அதனாலே அவருடைய பாசைகளை தாறுமாறாக்கி அந்த கோபுரத்தை வெடித்து போட்டார். ஆமேன். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் என்ற அகங்காரம் உள்ளவர்கள், பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யாத்திரைகாமம் 9, சங்கீதம் 62, 63 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 13, 14வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தந்த ரட்சிப்பின் அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். இணைய போகிறவர்களையும் வரவேற்போம். ஆமேன். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரன் நிர்மலா மரியா, சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நேற்றைய நாளிலே இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் சகோதரி டோலி அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் இரவு வேளையிலே நித்திய வெளிச்சத்திலே கடைசி தேவ செய்தி எடுத்து வந்தார். அவர்கள் அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஏனென்றால் இரவு வேளையிலே நாங்கள் ஊழியங்களை செய்கிறோம். அதே வேளையிலே காலை வேளையிலே இணைய கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களை அதிகாலை வேளையிலே எழுப்பி வழி நடத்துகிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இணைந்த சகோதரன் டொனால்ட் அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். ஜெபங்களை தொகுத்து வழங்க
சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைவு ஜெபங்களை சகோதரி ஏமி புஷ்பராஜா எல்லோருக்காக ஆசீர்வதித்து எடுத்து வருவார். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களையும் குடும்பத்தாரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளே நாங்கள் யோவான் ஸ்நானனை குறித்து அவனுடைய சாட்சியை குறித்து தியானித்து விட்டு நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு அதாவது தேவனுடைய சித்தத்தை அங்கு உண்மையும் உத்தமாய் தாழ்மையாய் உண்மையாய் மகிமையாய் செய்த ஒரு ஊழியர் என்றால் இந்த யோவான் ஸ்நானன் தான். ஏனென்றால் அவர் வார்த்தை கிறிஸ்துவாகி அந்த வார்த்தையை அங்கு அவர் வெளிச்சமாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு வழிய ஆயத்தம் பண்ண வந்த இந்த யோவான் ஸ்நானனுக்குள்ளே நல்ல நல்ல காரியங்களை காணக்கூடியதா இருக்கு. அதிகாலையிலே நாம் வாசிக்கும் போது அது எனக்கு பெரிய வெளிச்சமாய் இருந்ததை நான் காணக்கூடியதா இருக்கிறது. முதலாவது, அவருக்குள்ளே தேவ இலக்கை நன்றாய் அங்கு அறிந்திருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஆசாரியனுடைய மகன் தானே, ஆனாலும் அங்கு தாயின் தகப்பனும் தேவன் இட்ட கட்டளையின்படி நடந்தார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அதே போல யோவான் ஸ்நானனுக்கும் அந்த வெளிச்சம், தேவ வெளிச்சம், பரலோக வெளிச்சம் அவர் நன்றாய் அறிந்திருந்தார் சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய காரியத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் 1:19 இருந்து 34 மட்டும் அவருடைய காரியத்தை நாம் வாசிக்கும் போது அவருக்குள்ளே இருந்த தேவையற்ற புகழ் மாலை, இப்படி அவர் தன்னுடைய தலையை சாய்க்கவில்லை, தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அவருக்குள்ளே அந்த காசோ அல்லது மாசு அங்க அவருக்கு இருக்கவில்லை, அது அவரை தீண்டவில்லை என்று சொல்லி நான் அதிகமாய் காணக்கூடியதா இருந்தது. பாருங்கள், தேசம் முழுவதும் அவரை எதிர்த்து நின்ற போதும் தனி ஒருவராய் அந்த பணியிலே தெளிவாய் இருந்து தேவ ஒத்தாசையை செய்து முடித்தார், நிறைவேற்றினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்களே, அந்த இடத்திலே அந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள் இவர்கள் எல்லாம் அவரை கேள்வி கேட்ட போதும் அவர் அதை பொருள்படுத்தாதபடி அவர் தன்னுடைய காரியம், தேவன் எனக்கு என்னத்தை தந்தார், எப்படியாய் அந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று தான் அவருடைய மனதிலே இருந்ததே தவிர வேறு எந்த காரியத்தையும் அவர் தொடவில்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஒரு விசுவாச வீரனாய், பக்தி வைராக்கியம் உள்ள மகனாய் இருந்தாலும் அவருடைய தாழ்மையை பாருங்கள். வெட்டி கிளியை காட்டு தேனை சாப்பிட்டு அவருடைய உடை ஒட்டக தோல் உடையை உடுத்தி அவர் தன்னுடைய காரியத்தை, தேவ சித்தத்தை எப்படியாய் நிறைவேற்றினார் என்றார். அங்கு பாருங்கள், பாவிகளின் பாவத்தை அவர் சுட்டி காட்டினது மட்டுமல்ல, அதிகாரிகளின் பாவத்தையும் அவர் சுட்டி காட்டினார், அரச குடும்பத்தின் பாவங்களையும் சுட்டி காட்டினார் என்று வேதத்திலே வடிவாக எழுதி வைத்திருக்கிறதை, அழகாக எழுதி வைத்திருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் அதிகாரிகள் என்றால் நாங்கள் அதை சுட்டி காட்ட தயங்குவோம். ஏனென்றால் அப்படித்தான் மனுஷ சுபாவங்களாய் இருக்கிறது. ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய ஊழியத்தை சரியாக, நீதியாக, உண்மையாக, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று எந்த மனுஷனையும் அவர் பார்க்கவில்லை, எந்த மனுஷனையும் குற்றம் சாட்டவும் இல்லை. தன்னுடைய காரியத்தை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்குள்ளே பயம் இல்லை, அவருக்குள்ளே பாரபட்சம் இல்லாம இருந்தது. ஆகவே அனுப்பப்பட்ட காரியம் என்ன என்று அவர் தெரிந்திருந்தார், அதை கருத்தாய் முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வருகிற காரியம், சந்தேகங்கள், அழுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியம்
யோவான்ஸ்நானனுக்கு வந்தது. ஆனா அவர் இடம் கொடுக்கவில்லை என்பதை நாங்க காணக்கூடியதாய் அவர் துணிவாய் நின்றார் என்று சொல்லி மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவர் தயங்கவில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கல்லறையின் மேல் கை வைத்ததும் வச்ச பிறகு திரும்பி பார்க்க கூடாது என்ற அந்த காரியத்தை இந்த யோவான்ஸ்நானனிலே நான் காணக்கூடியதா இருந்த இது எல்லாவற்றிலும் கிறிஸ்துவோடு அனலாய் வாழ்ந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இவர் பரலோகத்தின் சாட்சியா எரிந்து மடிந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அரச பீடங்களிலே அவர் எப்படியா இருந்தார், ஆன்மீக அந்தகாரங்கள்ல எப்படியா இருந்தார், ஆன்மீக வனாந்தர பகுதியிலே எப்படியா இருந்தார். இவ் எல்லாவற்றையும் கடந்து தேவனுடைய சீக்கிரத்தை செய்து முடித்தார். அவருடைய ஞானத்தை பாருங்கள், அவருடைய தாழ்மையை பாருங்கள், உண்மையை பாருங்கள், மகிமையை பாருங்கள். இவைகள் எல்லாம் ஒரு தேவ ஊழியக்காரிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்குது. யோவான்ஸ்நானன் ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக ஒரு வீரனாய் அங்கு இருக்கிறதை அங்கு தியானத்தின் மூலம் நான் இன்றைய நாளிலே கண்டுகொள்ளக்கூடியதா இருந்தது. ஆகவே நாங்கள் யோவான்ஸ்நானனை போல எல்லா மக்களும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதையே நாங்கள் செய்ய வேண்டும். அதை நாங்கள் செய்து அங்கு தீமையை அனுபவித்தாலும் பரவாயில்லை, அதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேளையில ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்களுடைய திருச்சபையிலே பரலோக சாட்சிகளாய் எல்லா ஊழியக்காரர்கள் வாழ வளர கர்த்தர் நான் அவருடைய இருதயங்கள்ல, அவருடைய சிந்தைகள்ல ஒரு நல்ல தியானங்கள், நல்ல நிதானங்கள், எப்படி நான் வாழ வேணும் என்ற கருத்தான காரியங்கள் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு இருக்கிற திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். நீரே பரிசுத்தர். உமக்கு பிரியமாக ஒவ்வொரு திருச்சபைகளும் விசுவாசிகளும் இந்த கடைசி காலத்துல வாழ யோவான்ஸ்நானன் அன்று உம்முடைய வருகைக்கு செவ்வாய்ப்படுத்துறது போல இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு திருச்சபைகளும் ஊழியர்களும் உடைய 2வது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உம்முடைய சித்தத்தை செய்வதே எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வருகைக்காக இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு விசுவாசிகளையும் சபைகளையும் நீர் வைத்திருக்கிறீர். இந்த காலத்துல இன்னும் எழும்பி பிரகாசிக்க ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளும் வாழ, ஒவ்வொரு விசுவாசிகளும் வாழ, பழையவைகளில குற்றங்கள் குறைகள் இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு இயேசு எங்களை மன்னித்தது போல நாங்கள் ஒருவர் மன்னித்து உமக்கு பிரியமாக அன்று யோவான்ஸ்நானன் வாழ்ந்தது போல, உம்முடைய சித்தத்தை செய்து முடித்தது போல, உம்முடைய வருகையை அறிவித்தது போல இந்த காலத்தில் உம்முடைய வருகைக்காக ஒவ்வொரு திருச்சபைகளும் ஒற்றுமையோடும் பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் ஒருமித்து செயற்படுவது போல எங்களுக்கு என்று இல்லாமல் தேவனுடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக ஒவ்வொரு சபைகளும் நாங்கள் இணைந்து செயற்பட கிருபை செய்வீராக. நீர் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை ஒவ்வொரு சபைகளிலும் செய்து அவர்களை மகிழப்படுத்துவீராக. உங்க நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, நித்திய வெளிச்சத்திற்காக, உம்முடைய சங்கம ரேடியோவுக்காக ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட்டு யோவான்ஸ்நானை போல இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு ஊழியர்களை நாங்கள் ஊழியம் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர்களை எடுத்து இன்னும் அதிகமாக பயன்படுத்தும்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனரல் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த ஞானத்திற்காக, தீர்க்க தரிசனத்திற்காக, கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக
ஒருவரோடு நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த யோசனுடைய உத்தமமாக, நேர்மையாக, உண்மையாக பாவத்தை குறித்து உணர்த்தி அந்த மக்களை மனம் திரும்பப்படினது போல இந்த காலத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து உம்முடைய சித்தத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகர் இது செயற்படுத்தினது போல மக்கள் மனம் திரும்பங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் இருதயத்திலே ஒரு மனம் திரும்புதலின் உணர்வை கொண்டிருக்கும்படியாக மதங்கள் தவறான வழிகளை விட்டு அந்த ஒன்றான மெய்த்தவனாகிய உண்மையும் இருப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து உங்கள் தேவைகள் வாஞ்சைகளை சந்தித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அரச பீடங்கள்ல இருக்கிறவர்கள், அங்கம் வகிக்கிறவர்கள், இவர்களுக்குள்ளே ஒரு தேவ ஞானம் விளங்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்கு பயப்படுற பயம் விளங்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் இவர்கள் அங்க ரட்சிப்பை காண வேணும், ஒரு நீதியின் பாதையிலே இவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மின்று பாசத்தை, அறிவை, ஞானத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இலங்கைத்துல கவர்மெண்ட்ல உள்ள அப்பா, அரசாங்கத்துல உள்ள மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட தேவ பயத்தை, ஞானத்தையும் தாழ்மையின் ஆவியை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். அன்றைய பெருமை உள்ள ஆவி நீங்க நேற்றும் இன்று மாறாதவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அந்த நாட்டில் அரசாங்கத்துல உள்ள மக்களுக்கு ஒரு தேவ பயத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க ஆவியில உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே, அதுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்குரியது உங்களிடத்துல இருந்துட்டா மட்டுமே எங்களுக்கு ரட்சிப்பு வரக்கூடியதா இருக்குதா? அப்படி இந்த மக்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்து நீதியா மக்களை நடத்துவதற்கு ஒரு தேவ பயத்தோடு அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் அன்பை சமாதானத்தையும் கட்டளையின்படியாக ஜெபிக்கிறேன். அந்த நாடு உங்களுக்குரியது அந்த அப்பா கூறக்கூடியதாக எழுந்த பிரகாசி. நீங்க இப்பொழுது அந்த நாட்டுல அப்பா ஸ்ரீலங்கால நீங்க அற்புதம் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி. நேற்றும் இன்று மாறாதரே மக்கு நன்றி அப்பா. உங்களை ஒரு இரண்டாலும் வழி தப்பி போவது உங்களோட சில ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்த உங்களோட ஆண்டவர். அந்த நாட்டுல ஒரு பெரிதான இந்த மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு தேவை பயத்தை கட்டளை எடுங்க ஆண்டவரே. சரியான முறையில் நடப்பதற்கு ஆண்டவரே, ஏனோ தானே ஒன்று நாட்டை நடத்தாமைக்கு ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களுக்கு மாற்றி உங்களோட சித்தத்தின்படி அவங்களை நடத்துங்க, ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் கட்டளையிடுகிறேன் பிதா. நன்றி இயேசுவே, நன்றி. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள் வைத்தார், அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்க நீ வாக்கு தத்தத்தை செய்யற தகப்பன் ஆண்டவர் வல்லமையினால எங்களை சித்தத்தை நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. இந்த கால நேரத்திலிருந்து வர புதிதாக உங்களுக்குள்ள பல்லப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்
ஆமீனப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை முக்கிலே எடுக்குவா என்று கூறியபடி அப்பா பிரதர் சிஸ்டர் ரீட்டா நடத்துற ஊழியர்களே ஆண்டவர் உங்களோட புதிதான் கொடுக்குற இன்னைக்கு புதிதான நாள் புதிதா ஆண்டவரே அவங்களோட கணவன் பிள்ளைகளோட கூட இருங்க ஆண்டவரே. அவங்களோட போக்கிலும் மரத்துல அவங்களோட ஊழியத்திலும் நீங்க உண்மையா அதிகமாக உங்களுடைய விசுவாசத்தை நம்பி அன்பையும் அதிகமாக கொடுக்கும்படி ஆண்டவரே அப்ப அன்புல நாங்க தாங்கி இருந்து அதிகமாக உங்க நேசிப்பதற்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க. அவங்கள மட்டும் இன்னைக்கு புதிதாக நான் அந்த புதிதான கிருபைக்கு நன்றி செலுத்தி அவரை பிதாவே நன்றி. நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென். அமெரிக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். நாட்களிலே இந்த ஆன்மீக அந்தரங்கங்களாயிருக்கிற காரியங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேற சபைகள் எல்லாம் பரிசுத்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம் துதிகளில் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்பீர் என்று விசுவாசத்தோடு நம்பி ஆண்டவரே உமது சமூகத்திலே வந்து நிற்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். உண்மையும் உத்தமமாய் ஜெபிக்கிற நீதிமானின் ஜெபங்களுக்கு மிகுந்த பலனுண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். தரப்பில் இருக்கிறோம் ராஜா. தேசங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் உங்க பாவப்படியிலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே நாங்கள் அடைகிறோம். பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்தினப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேசங்களிலே சமாதான காரியத்தை கூட ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி எல்லோருடைய மனக்கண்களையும் உண்டாக்கி இருக்கிறபடியுமான யாரும் அறியாமல் மறந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் காணக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான அந்தகார அந்தகாரங்கள் ஆவிகள் மனுஷர்களின் இருதயங்களை தெளிவாக்காத சத்துருவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து எல்லா மக்களும் செயல்பட ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்வீராக. ஒருவர் கெட்ட அழிந்து போவதும் சித்தம் அல்ல. எல்லோரும் உங்களுடைய சமூகத்திலே விரும்புகிறீர்கள். ரட்சிக்கப்பட நாங்கள் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்கள் விலையை பெற்றது கர்த்தாவே. மக்கள் எல்லாரும் அறிகின்ற அறிவை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவனுடைய சித்தத்தை தடுக்கிறதான எல்லா தீய வல்லமைகள் தீய சக்திகள் எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலில் போகும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகளிலே காணப்படுகிறதான விசுவாசங்கள் குறைவான பரிசுத்தம் எல்லாம் விலகட்டப்பா. எங்கும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எங்கள் தேசங்கள் முற்றிலுமா எல்லா தேசங்கள் மீதும் விசேஷமா இலங்கை மீதும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதும்படியாக ஜெபிக்கிறாப்பா. மேசப்பா உமக்கு பிரிவில்லாத காரியங்கள் கருமங்களிலே வேண்டாத கருமங்களிலே மக்கள் தலை வைக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் அவர்கள் எல்லோருமா மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து வணங்கா கழுத்துல இருக்கிற பிள்ளைகள்
ஆன்மீகத்துக்கு தேவையில்லாத கிரியைகளுக்கு துணை போகிற எல்லாரையும் கூட இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்றோம். எல்லா விக்கிரக ஆராதனைகள், எல்லா பூஜை புனஸ்காரங்கள், யாகங்கள் எல்லாம் செயலில் போக முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அப்படியாக எல்லாம் தேசம் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறபடினால அநேக உபத்திரங்கள், அநேக மத்தியிலே கூட மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வேலையிலே தேவனுடைய சித்தம் பரிபூரணமாக இந்த தேசங்களின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. முத பரிசுத்த கரத்தினாலே நீர் தொட்டு எல்லா தேசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறப்பா. அப்படியாக வசனங்கள் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே நாவே ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே எல்லா மக்களும் தீர்க்க தரிசனம் உதிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ள எல்லோரும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே வாரப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக தேவன் எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடங்கி எல்லா நாவுகளும் உண்மையான தேவன் அறிக்கை செய்யணும். அப்படி சீக்கிரத்திலே இது போன்ற நாட்கள் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அதன் பின்னரான முடிவு வரும் என்று வாக்குத்தத்த வசனங்களை எப்ப மக்கள் இருதயத்திலே விதைக்கிறோம் தகப்பனே. விதைக்கிறதுக்கு கர்த்தாவே அவர்கள் இருதயத்திலே அவர்கள் விதைத்து அவர்கள் 30, 60 பெருக செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. உண்மை உற்று நோக்கி பார்க்க எல்லோருமா ஒரு பக்கம் திரும்ப ஆண்டவரே எமது வருகையிலே காணப்பட்ட குடும்பங்களால் ஒரு வருகையிலே அவர்கள் நமக்கு பின்பாக வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா மக்களும் குடும்பங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருடைய ஞான கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அதே போல தேசத்திலே வாழ்கிறதான மக்களில் எல்லா வேண்டாத கருமங்களிலே பிள்ளைகள் தலை வைக்காண்டவரை உண்மையை நோக்கி பார்க்க அன்பிலே வளர வாழ கர்த்த கிருபை செய்யுங்கப்பா. இன்மாய் கூட ஆண்டவரே கடைசி நாளா இருக்கிறபடினால எல்லா மக்களும் பண ஆசை போன்ற விபச்சார வேசித்தனத்திலே அவர்கள் எல்லோருமாய் நோவாவின் காலத்திலே எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே இந்த நாளிலே கூட வேண்டாத தீய கிரையினாலே அவர்கள் ஆகப்பட்டு சிக்கி தவித்து இஷ்டம் போல வாழ்ந்து இருக்கிற அந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவன் விடுதலை கொடுக்க முடியாது இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. சபைகளிலே கூட காணப்படுகிறதான எல்லா பரிசுத்த குறைச்சல்கள் எல்லாம் விலகும் ஆண்டவரே. உத்தமத்தோடு ஆராதிக்க துதிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாசிகளும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உயர்த்தி உமை ஆராதிக்க உத்தமத்தோடு தேவர் அவர்கள் கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஒரு விசை கூட ஆண்டவரே இளைஞர்கள் எல்லா தேசங்களும் எல்லா தேச மக்களும் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து வேதத்தின்படி எல்லாமே ஒரே மந்தையுமாக மாற்றுவேன். இந்த தொழுவத்தில் இல்லாத தொழுவத்திற்கு கொண்டு வந்து நான் சேர்த்தேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக தேவன் எல்லோரையுமாய் ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தும்படியாய் பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசித்து ஜெபித்து நிற்கிறோம்ப்பா. இசை கூட சங்கமம் ஊடகத்தை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்டி ஐயா, அங்கே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் ஆண்டவரை சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் கூட கரத்திலே போய் கொடுக்க அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஊடகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அப்பா இந்த கர்த்தாவே சோத்திர அப்பா. இந்த ஊடகம் எல்லா தேசங்களுக்கும் கடந்து சென்று அதிகமான ஆத்துமாக்கள் இங்க வந்து ஜெபிக்க விண்ணப்பத்தின் ஆவியின் வேண்டுதலின் ஆவினால் கண்ணீரின் ஆவினாலே நிரம்ப நீங்க கிருபை செய்வீராக. மற்றபடியாய் கூட இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பேர் பெறாய் சொல்லி இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களையும் அவர்கள் செய்கிற தொழில்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. மற்றபடியாய் கூட ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பங்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான அவர்களுடைய குடும்பங்களையும் தேவனை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டை ஆசீர்வதிங்க. அவளுடைய கணவனை ஆசீர்வதிங்க.
மகனை ஆசீர்வதிங்கப்பா, மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த குடும்பம் உமாக்காய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப காரியங்கள் யாவற்றையும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனா இருக்கிறேன். நாங்கள் அப்பா இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை பார்க்கிறோம். நீரோ ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உள்ளங்களை இருந்தீர்களே என்று தேவனா இருக்கிறீர். அவர்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் அப்பா நீர் அவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல கடைசியாக ஜெபிக்க வருகிறதான சகோதரி ஏமி புஷ்பராஜன் ஒரு கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, மகளுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த சித்தத்துக்கு நேர கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? இல்லைங்க சிஸ்டர், அவர் வரத்துக்கு லேட் ஆகுங்க. நீங்க மற்றவங்களுக்கு சான்ஸ். ஓகே, பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ. ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். நீங்க மருத்துவ துறைகளுக்காக வியாதிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் எந்த இடத்திலே எந்த மனுஷர் அங்கு மிகவும் கஷ்டத்திலே வியாதிப்பட்டிருக்கிறார்கள், பணம் இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தொட்டு குணமாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மறந்த தேவனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவிதமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அநேக பேர் தெரியாத வியாதியிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாருக்கும் கத்தாவே தேவன் நீங்க மாத்திரம் சுகம் கொடுக்க முடியும் ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கேன்சர் வியாதினாலே கத்தாவே, அப்பா கிட்னி வியாதினாலே, கல்லீரல் கத்தாவை இப்படியாய் கத்தாவை, வயிற்றிலே கட்டி, தலையை மூளை நரம்புகள் செயலிழப்பு இப்படியாக அநேக வியாதிகள் கத்தாவை. அப்பா அப்படியான வியாதிகள் படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படுக்கையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாய் செபிக்கிறேன். அப்பா அவங்களுடைய காயப்பட்ட கருத்தினாலே தொட்டு சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். அப்பா எங்களுக்காக எங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டிருக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நீரே பரம வைத்தியர், ஸ்தோத்திரம் அந்த நாளிலும் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐசியூல இருக்கிற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. பயத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தைரியத்தை கொடுக்கும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரை. அந்த பரிசுத்தப்படும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரை. ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. தழும்புள்ள கரங்கள் தொட்டு அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க தகப்பனே. அப்ப ஆபரேஷன் செய்கிற டாக்டர் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஆபரேஷன்களை செய்து விடுறாங்க தகப்படிக்கு ஞானங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அந்த ஆபரேஷன் செய்ய போகும்போது கர்த்தாவே இடைப்படும் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீங்க சில பிள்ளைகளுக்கு கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே பகுதிகளிலே கர்த்தாவே வைத்தியசாலைகள் மிக தூரம் இருக்கிறாங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் வசிக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வைத்தியசாலைகளை அமைத்து கொடுக்க அரசாங்கங்கள் கர்த்தாவே, அமைச்சர்கள் கர்த்தாவே நல்ல தீர்மானம் எடுத்து அதை செய்து கொடுக்க தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். வைத்தியசாலையில் கர்த்தாவே சரியான உபகரணங்கள் இல்லை ஆண்டவரே. உள்ளது வைத்தியசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் ஊசிகள் கிடைக்க தேவன் உதவி செய்ய தகப்பன ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா 840க்கும் அதிகமான மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்க செய்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பின்தங்கி சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எழுதி கொடுக்குறாங்க, சில போயிட்டு வாங்க ஆஸ்பத்திரியில் கிடைக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவன் மனித கட்டளையும்படி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இலங்கை தேசத்துல அதிக குறைபாடுகள் இருக்கிறது கர்த்தாவே, நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்ப்பிணி தாய்மார்களும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊட்டச்சத்து குறைவு நாளை கர்த்தாவே அநேக குழந்தைகள் பிறக்கிறாங்க தகப்பன், இப்படி இல்லாத படிக்க அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க இந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக கொடுக்க தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வைத்தியர்களால் கைவிடப்பட்ட அநேக தகப்பன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற கார்த்திக் சகோதரன் ஜெபி மகன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். துறைவதி அம்மா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்த நேரம் அவங்க மரணத்தை நோக்கி இருக்கிறாங்க தகப்பன், அந்த குடும்பம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இந்த வியாதி படுக்கையில இருந்து ஒரு விடுதலை தேவன் நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியர்கள் கைவிட்டாலும் தேவன் நீங்க கைவிடாத தேவன் இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாக ரட்சிக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜாவே. அப்போ விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆக்சிடென்ட் பாதிக்கப்பட்டு கர்த்தாவே அநேகர் உறுப்புகள் இழந்து கர்த்தாவே அப்பா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்ப ஆபரேஷனே பண்ண முடியாத சூழ்நிலையில அனுமதிக்கிறாங்க. அப்ப அவங்களை சுகப்படுத்த முடியும். இதெல்லாம் மக்கள் லேசான காரியங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிர்பெற செய்யறது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய நாடி நரம்புகளை தொடும்படி ஜெபிக்கிறேன். சுய நினைவு இழந்து போயிருக்கிறாங்க தகப்பனே. உங்களுக்கு எல்லாம் நல்ல சுய நினைவு சிந்தனைகள் வர உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கும் வேண்டிய கர்த்தாவே நல்ல சுக ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா அந்த இல்லங்களிலே இருக்கிற பெற்றோர்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. படுக்கையில இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா அவங்களுக்கு தேவையான முத்திரைகள் கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அவங்களை கவனித்துக் கொள்ள கர்த்தாவே அநேகரை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆபரேஷனுக்கு செய்ய முடியாத படிக்க அநேகர் பண தேவைகளோடு இருக்கிறாங்க தகப்பன். தேவைகளெல்லாம் தேவன் நீங்க பரத்திலிருந்து சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அநேக உதவும் கரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் கர்த்தாவே தேவனை மோது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி கர்த்தாவே. அப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் கூடும் கர்த்தாவே. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் தகப்பனே. வியாதிஸ்தர்களின் நீங்க தொடும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு தொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா எங்களுடைய சங்கமம் இணைப்பையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதில் செய்கிற நடத்துகிற
கருத்துல ஒப்பு கொடுக்கிற அந்த குடும்பங்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே அநேக தேவைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத தேவைகள் இருக்கலாம். எல்லா தேவைகளையும் தேவன் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். எல்லாருடைய தேவைகளையும் நிறைவாய் சந்திக்கும்படியாய் செபிக்கிற எல்லாருடைய குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரிய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா கனமும் துதியும் புகழும் உங்களுக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ். ஆமென். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, நீங்க இலங்கை தேசத்திலே எல்லா மக்களின் ரட்சிப்படைய தேவனை அறிகிற அறிவு உண்டாக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே. சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, கூட இருந்தகப்பனே, நான் ஜெபிக்கும் போது எனக்கு நல்ல ஞானத்தை தாரன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுந்தகப்பனே, நல்ல புத்தியை கொடும், அறிவை கொடும், திடகாத்திரத்தை கொடுந்தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. இயேசுவே, உமது நாமத்தை உச்சரித்து கொண்டு எல்லா நாடுகளுக்கும் ஜெபிக்கிற வல்லமையை அவர்கள் மேற்கொள்ளிருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நாட்டிலே இருக்கிற எந்த சபையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க அவர்களுக்கு வல்லமையை கொடுந்தகப்பனே. உமது நாமம்தான் வல்லமை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டும் தகப்பனே. இயேசுவே, இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. எல்லோரும் அப்பா தகப்பனை, வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள், இளம் பிள்ளைகள், எவராயிருந்தாலும் உமது நாமத்தை உச்சரித்து எந்த இடத்திலே இருந்தாலும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க அவர்களுக்கு நல்ல வல்லமையை கொடுந்தகப்பன். அப்பா தகப்பனே, உமது நாமம் எங்கும் ஒலிக்க செய்தலும் தகப்பன். அப்பா தகப்பனே, உமது நாமம் எங்கும் ஒலிக்க செய்தலும் தகப்பன். அப்பா நீர்தான் ஒருவர் இயேசு என்பதை அறியப்படும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த மக்களை அழிந்து கூடாதே தகப்பனே. அப்பா தகப்பனே, இவர்கள் அழிந்து போகாத வண்ணம் உமது நாமத்தை உச்சரிக்க வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த நாட்டிலும் இருந்தாலும் எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்தலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. எந்த சபையாயிருந்தாலும் அப்பா தகப்பனே, இயேசுதான் ஒருவர் என்று அறிய பண்ணும் தகப்பன். உம்மால் முடியும் தகப்பன. முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உண்மை அறியாமல் எதுவும் நடக்காத தகப்பனே. அப்பா, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, நல்ல காரியங்களை செய்து மக்களுக்கு நல்ல உதவி செய்யறதுக்கு வழியை வகுத்து கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த நாடு சீராக சிறப்பாக இருக்கும் இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இயேசுவே, உமது கரங்கள் அவர்கள் மேல் இருப்பதாக. அப்பா தகப்பனே, இந்த நாட்டிலே இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க எல்லாரும் வெளிக்கிட்ட அந்த நாடே சிறப்பும் சீருமாக நடக்கும் தகப்பனே. இயேசுவே, உமது நாமம் ஒலிப்பதாக. இயேசுவின் நாமம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லோரும் சேர்ந்து கூடி ஒன்றாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க வல்லமை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, லேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை ஆசீர்வதியும். அவர்கள் கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்னென்ன கேள்விகளோ அவற்றை பூர்த்தி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியில் ஜெபிக்க வந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அவர்கள் எல்லோரும் கரங்களால் மூடி மறைத்து கொள்ளும் தகப்பனே. எல்லோரும் நல்ல மாதிரி ஜெபிக்கவும், இன்னும் வந்து பெருகவும், பெருகி ஜெபிக்கவும் வழி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களை தேவைகளை சந்தியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக
நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லா நாளிலும் வழி நடத்துவாராக. அமேன் ஆமேன் ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. லார்ட் நீங்க ஓகே ஜெபிக்க முடியுமா? ஓகே. நீங்கள் இந்திய நாட்கள்ல எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரு ஈச்சையினாலே இழுப்புண்டு மன அழுத்தத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனுஷர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிற எபினேசர் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் காண்கின்றீர்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பினால் எங்களை இடைக்கட்டி ஆண்டவரே, எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் அப்பா எங்களை நடத்துகிறீங்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. எங்களை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காக, கிருபைக்காக, தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா, நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே, இந்த தொலை தொடர்பின் மூலமாக ஜெபிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தேவனே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் கேட்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா ஆவியானவர், எங்கள் ஜெபங்கள் அப்பா, நீங்கள் எங்கள் ஜெபங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமாக பதில் தந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறீங்க. இல்லை என்று சொல்லாத தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் கூவி அழைக்கிற போது ஆண்டவரே எங்கள் அருகே வந்து அப்பா ஆறுதல் தருகிற தேவன் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆம் தேவனே, இந்த ஜெபங்களை இந்தெந்த மூலைகள் ரட்சிக்கப்படாத மக்கள், உம்மை அறியாத பிள்ளைகள், அறிந்தும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசி பார்க்க ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே திகழ்ந்திருக்க ஆண்டவர், உம்மை பின்பற்றி வர ஆண்டவர், ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவர். ஒவ்வொருவரின் காதுகளில் ஆண்டவரே இந்த ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள், வார்த்தைகள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல நடத்தைகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் என் ஆவியானவர் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மன அழுத்தங்களினாலே அப்பா தங்களை இழந்து அப்பா எத்தனையோ 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 பாடுகளின் மத்தியில பெற்றோர்களும் கூட ஆண்டவரே குடும்பங்களில் அப்பா சமாதானம் இல்லாமல் தத்தளித்து போகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே, எத்தனையோ காரியங்கள், மன அழுத்தங்கள் ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த குடும்பங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நோயினால் பாதிக்கப்பட்டு குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் அப்பா தகப்பனே ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அவர்களுடைய சாபங்கள், பாவங்கள் யாவற்றையும் மன்னியுங்க ஆண்டவர். தேவனே, அவர்களை மீட்டெடுத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக அவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு வாழ ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எதையுமே செய்ய முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா, வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. இந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே எத்தனையோ காரணங்கள், காரியங்கள் என் தகப்பனே இன்றைய நாட்களில் மன அழுத்தங்கள் நான் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் வெளியிலும் ஆண்டவரே
எங்கே போவதென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறீங்களே ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அப்பா வழி தப்பி போனதை அப்பா மன்னித்து ஆண்டவர், இனிமேலும் அவர்கள் வழி தப்பி போகாதபடி கர்த்தாவே அவர்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெரியோர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளின் பேச்சுக்களினாலும் பிள்ளைகளின் நடத்தைகளினாலும் என் தகப்பனே அப்பா அந்த பெற்றோர்கள் மன அழுத்தத்தினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடத்திலே ஒரு ஆறுதலை கொடுங்க ஆண்டவர். அப்பா அந்த பெற்றோர்களுக்கு அப்பா நல்ல மனித தயவை கொடுங்க ஆண்டவர். அப்பா பிள்ளைகள் கைவிட்டாலும் ஆண்டவரே, மற்ற மனிதர்கள் உதவி செய்கிற அப்பா துணைக்கரத்தை அவர்களுக்காக நிட்டுங்க ஆண்டவர். தேவனே, அவர்களின் கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவர். அப்பா அவர்கள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். கர்த்தாவே அப்பா, இந்த வெளிநாடுகளில் வந்து எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே வழிகளில் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் செல்ல முடியாமல் தகப்பனே பாசை தெரியாமல் அந்தரிக்கிற காண்கிறீங்க ஆண்டவர். அப்பா அதனாலே அப்பா எத்தனையோ பெற்றோர்களுக்கு மன அழுத்தங்கள் ஆண்டவர். ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் அப்பா வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறது, என்ன செய்வோம் என்று தெரியாமல் தவித்திருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவர். இப்படியான மன அழுத்தத்தினூடாக இருக்கிற இந்த பெற்றோர்களை உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவர். இவர்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இவர்கள் போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஒரு உதவியை கொடுங்க ஆண்டவர். பாசை தெரியாமல் தவித்து போகிறதை காண்கிறீங்கள் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இவர்களுக்கு போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஒரு மனித தயவை கொடுத்து ஆண்டவர் இவர்கள் செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவியாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர். கொஞ்ச காலம் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் வாழ்கிறது ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை ஆண்டவர். இந்த வாழ்க்கைகளில் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் சமாதானமா இந்த உலகத்தில இருந்து உம்மிடம் மீண்டும் நாங்கள் திரும்பி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருக்க ஆண்டவர். எங்களை இந்த உலகத்தில் நின்று பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். சத்துருவானவன் எங்களை வீழ்த்தி போடாதவன் எங்களை அப்பா நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய வருகையின் காலம் கிட்டி விட்டதே ஐயா. நீங்கள் எப்போ வருவீர்கள் என்று யாரும் அறியோம் ஆண்டவர். ஆனாலும் என் தகப்பனே ஆவியானவரே, நீங்கள் வருவீங்கள் என்று அப்பா நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் ஆண்டவர். எங்களை நீங்கள் அப்பா நீங்கள் ரட்சித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். உம்முடைய வருகையின் போது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாக ஆவியானவரே எங்களை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவர். உம்முடைய கிருபைக்குள்ள நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய பாதுகாப்புல நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய அன்பில வழி நடத்துங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபை இல்லாமல் ஆண்டவர், உம்முடைய விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்யாதபடி ஆண்டவர் எங்களை நீங்கள் உம்முடைய அடைக்கலத்தில வைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கரம் வந்து எங்களோடு ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே, இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவர் இந்த நடத்துகிற சகோதரனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அப்பா தகப்பனே, இந்த சகோதரின் குடும்பங்கள் அப்பா இந்த பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவர். தகப்பனே, துன்பங்கள் துயரங்களில் இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி தடைபடாதபடி ஆண்டவரே மீண்டும் மீண்டும் ஒலிக்க இந்த இடத்திலே அப்பா ஆத்துமாக்கள் பெருகி வர ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவர். அதே போல இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவர். அப்பா இந்த ஜெனட்டக்காவோடு கூட இருங்க ஆண்டவர். இந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவர். அப்பா உமக்காக ஊழியம் செய்கிற குடும்பம் ஆண்டவர், நீங்கள் அந்த குடும்பத்தை காண்கிறீங்கள் ஆண்டவர். தேவனே, அந்த குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய சிறகளால மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். அதே போல கர்த்தாவே, இந்த இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவர். என்னென்ன காரியங்களினால் என்னென்ன வேதனைகள் நான் இதயத்துல பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ தகப்பனே, நீங்கள் மட்டுமே அறிவீங்கள் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய தயவையும் உம்முடைய கிருபையும் கொடுங்க ஆண்டவர். சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர். தேவனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்கள். என்னையும் என் மகளை உம்மிடத்தில் தருகிறேன் ஆண்டவர். தேவனே, எங்களை நீங்கள் மீட்டு ரட்சித்து
எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய கிருபைக்குள்ள நடத்துங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர். உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரை. துதி கனமாகுமே எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னன்னு சொன்னால் என்னுடைய ஒரு அக்காவுக்கு கேன்சர் வருத்தம். அவருக்கு சரியா இயலாம இருக்கிற அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கணும். அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கோ. என்ன குடும்பம் ரட்சிக்கப்பட வேணுமென்று தயாண்டு சொல்லி ஜெபியுங்கோ. அவருக்கு இயலாம இருக்கிறா. நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிள்ளையோடும் கூட இருப்பாராக. எல்லாவற்றையும் அவர் நடத்தி தருவாராக. ஆமேன், ஆமேன். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டொனால்ட் பிரதர், நீங்கள் இந்த தயாவுக்காக ஜெபம் பண்ணி, ஷாம் சுதர்ஷனுக்காகவும் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி, யுத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்த தேசங்கள்ல அட்டூழியங்கள் செய்கிறது, அட்டூழியங்களை செய்ய நினைக்கிற நாடுகள் இப்படிப்பட்ட காரியத்திலே மனம் திரும்பி ரட்சிப்பை காண ஒரு சமாதானம் அவர்களுக்குள்ளே உண்டாகும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, இந்த நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. தேவனே, இந்த பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. நீங்கள் பதில் கொடுக்கிறதவனப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறதவன பிதாவே. இந்த தயா அந்த மகளை தளத்தில் ஒப்படைக்கிறப்பா பிதாவே. அந்த தாயாரை பிதாவே, இந்த குடும்பத்தை பிதாவே அன்னைக்கு இந்த தாயாரை சுவப்படுத்துங்களே என்றவனே. நன்றி அப்பா. நாமத்தில் தேவனை நம்முடைய இந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் நாமத்தினாலே நன்றி நாமத்தில் நன்றி அப்பா. சோதிக்கும் வல்லமை சுகம் ரட்சிப்பு உண்டாகும். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. என் தேவனே நன்றி அப்பா. என் தேவனே நீங்கள் அந்த மகனை
சொல்லிக் கொள்ளலாம். நன்றி ராமையா. நன்றி பிதாவே. நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. இந்த குடும்பத்தில் சீங்கப்பா அழைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நன்றி அப்பா பிதாவே. செய்யுங்கள் அப்பா பிதாவே. செய்யுங்க ஆவியானவரே. சரிங்களா பிதா. யுத்தம் பிதாவே. சேவை செய்யுங்கப்பா பிதா. பிதாவை நன்றி அப்பா. திருடையும் கொள்ளையும் அழிக்க விட்டு சேவல் நாமத்தினால் நாமத்தினாலே செய்யுங்கப்பா பிதா. வாழ்க்கையில கட்டப்பட திரும்ப செய்யுங்கப்பா பிதா. கட்டாவிட்டார் ராஜாவே. நீங்க சொன்னாங்க செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தேசங்களும் சோசமாய் அரசு அப்பமத்தில் பிதாவே செய்யுங்க.
சமாதானம் வேண்டுகிறவனே பிதாவே. நீங்கள் சமாதானத்தை தேசங்களுக்கு பிதாவே. இந்த அதிகாரம் பிதாவே பிதாவே செய்தாலே நியாயத்திலும் பிதாவே சத்தியம் பிதாவே நீங்க செய்யப்பட்ட பிதாவே பிதாவே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. அப்பா ஊற்றுங்கப்பா பிதாவே. பிதாவே பாக்குறீங்களா பிதாவே என்பவனே சீக்கிரம் பிதாவே கொடுத்தப்பா பிதாவே. சத்தியத்திலே உறுதியா இருந்தப்பா. இருந்தாலும் சொல்லியப்பா கேட்டு சொற்படி செய்யப்பா. இந்த சிறிய பிதாவை ராஜா பிதாவை ராஜாவை நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. எல்லாரும் பிதாவே. ஆமென் ஆமென். ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். உங்களோடு இருப்பாரா. ஆமென். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக அவர்களுடைய ரட்சிப்புக்காக இந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கினால் அங்கு தேசங்களிலே அழிவுகளும் தேசங்களிலே
பிரச்சனைகளும் வேதனைகளும் வியாதிகளுமாய் இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்கிறவரே, உமக்கு கூடான கோடி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, ஜெபங்கள் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நீதியும் நியாயத்தின்படி நாங்கள் கேட்கும் பொழுது ராஜா ஆண்டவரே, நீர் அதை ஜெயமாக எங்களுக்கு மாற்றி தருகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறதற்காக நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே ஜெப ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சத்திய ஆவியினாலும் தேற்றரவாளனுடைய ஆவியினாலும் எங்களை நிரப்பி வருகிற தெய்வமே, உமக்கு கூடான கோடி நன்றி ராஜா. இந்த வேளையிலே கர்த்தாவே ஏறெடுக்கப்படுகிறதான இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தேவையானதும் முக்கியமானதும் என்றதை நீர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. யுத்தங்கள்ல கர்த்தாவே ஆண்டவரே தேசங்கள் பின்மாற்றம் அடைகிறதும் ஆண்டவரே தேசங்களிலே விக்கிரகங்களும் விக்கிரக தோப்புக்களும் பாகால்களும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ காரியங்கள் விபச்சாரங்கள் ஆண்டவரே அப்பா நீர் அறிவறுக்கத்தக்க ஆணும் பெண்ணும் என்று ஆண்டவரே இப்படி எத்தனையோ காரியங்கள் தேசத்தை பாழாக்கி பாவ சாபங்களுக்குள்ளாக கொண்டு போகிறதை பார்க்கிறீங்களப்பா. நாங்கள் வாழுகிறதான தேசங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இலங்கை தேசம், இந்தியா தேசம் ஆண்டவரே, லண்டன் தேசம், கனடா தேசம் ஆண்டவரே, ஜெர்மன் ஆண்டவரே, நோர்வே, பிரான்ஸ் ஆண்டவரே, இப்படியாக இந்த ஸ்கண்டினேவியா ஐரோப்பாக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அமெரிக்காவை ஆஸ்திரேலியாவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்த 5 கண்டங்களிலும் இருக்கிற நாடுகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த கண்டங்கள் எல்லாவற்றையும் நாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்கி சிருஷ்டித்து பாதுகாத்த தெய்வம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே தேவையானது ஜனங்களுக்கு தேவையானது என்ன என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்தீங்களப்பா, உருவாக்கினீங்களப்பா, சந்தோஷப்பட்டீங்களப்பா. ஆனால் இன்றைக்கு சிருஷ்டித்த இந்த 5 கண்டங்களும் நாடுகளிலும் இருக்கிற காரியங்களை பார்த்து நீர் கண்ணீர் விட்டு வேதனைப்படுகிறதை கர்த்தாவே நாங்கள் அறிகிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த கண்ட நாடுகளிலே ராஜா உம்முடைய பரிசுத்தத்தை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆசியாவிலே ஆண்டவரே விக்கிரகங்களினால் நிரப்பப்பட்டு ராஜா பாகால்களினால் தோப்புக்களினால் மேடைகளினால் நிரப்பப்பட்டு ராஜா தேவனே எத்தனையோ ஜனங்கள் பலியாகிறார்கள், எத்தனையோ கர்த்தாவே பணங்கள் வினக்கிரியமாக போகிறது ராஜா. ஐரோப்பா தேசத்திலும் ஆண்டவரே நாங்கள் வருகிற போதல்ல அப்பா, இப்பொழுது ராஜா விக்கிரக கோயில்கள் அதிகரித்து விட்டதப்பா. எத்தனையோ விதமான கோயில்களும் எத்தனையோ விதமான முஸ்லிம் கோயில்களும் அன்றைய கர்த்தாவே வேறு விதமான கடவுள்களும் என்று சொல்லி கொண்டு வந்து நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே தேசங்களை பாவத்துக்குள்ளாக்கி விட்டார்கள், விக்கிரகத்தினால் நிரப்பி விட்டார்கள். ஆலயங்கள் ஆண்டவரே அப்பா பின்மாற்றமாய் போய்விட்டதப்பா, ஜனங்கள் பின்மாற்றமாய் போய்விட்டதப்பா. வேறு வேறு பாதைகளிலே வேறு வேறு வழிகளிலே சென்று தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி மாற்றி விட்டார்களே ராஜா. ஆதி காலங்களிலே இருந்த அன்பு, ஆதி காலங்களிலே இருந்த சத்தியம், ஆதி காலங்களிலே இருந்த ஆராதனைகள் வழிபாடுகள் ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படுறது ஆண்டவரே கர்த்தாவே வீட்டு கூட்டங்கள் ஆண்டவரே இப்படியாக ஆதி காலங்களிலே எத்தனையோ பேர் ராஜா உமக்காக வைராக்கியமாக வாழ்ந்ததின் நிமித்தம் இன்றைக்கு அந்த கிருபை எங்களை நடப்பிக்கிறது ராஜா. ஆண்டவரே எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ ஆண்டவரே அப்பா தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் பட்டு ஆண்டவரே கர்த்தாவே காடு மலை ஏறி ஆண்டவரே மண் மலை ஆண்டவரே சேரண்டு திரிஞ்சு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கர்த்தாவே பரப்பி சுவிசேஷமாக நடப்பித்து தேசங்களிலே ஆலயங்களை உருவாக்கி ஆண்டவரே கர்த்தாவே ராஜாதி ராஜாவே எவ்வளவு பேர் ஆண்டவரே நடத்தினதின் நிமித்தம் ஆண்டவரே நீர் வழி நடத்தினதின் நிமித்தம் அவர்களுடைய ஒப்பு கொடுத்தலின் நிமித்தம் இந்த தேசங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே அழிந்து போகாதபடி ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களை வைத்து ஆண்டவரே அந்த தேசத்து மக்கள் வாழுகிறார்கள் ஆண்டவரே நடக்கிறார்கள் அப்பா. ஆனால் இப்பொழுதோ பாவமும் விக்கிரகமும்
விபச்சாரமும் கள்ளமும் கொள்ளையும் கொலையும் ஆண்டவரே அப்பா மதுபானங்களும் ஆணும் பெண்ணும் என்று இப்படிப்பட்ட எத்தனையோ புது புது விதமான காரியங்களும் வழிபாடுகளும் ஆண்டவரே எத்தனையோ விதமான காரியங்களும் நடந்து எல்லையெங்கும் பாவம் பரவி போயிருக்கிறதே ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே கர்த்தாவே மனம் இறங்கி இவர்களை மன்னித்து இவர்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே இவர்களுடைய கண்கள் இருதயங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, குருட்டாட்டங்களாக இருக்கிறது ராஜா. இவர்களுடைய ஆண்டவரே சகல கட்டுகளையும் அவிழ்த்து ஆண்டவரே இவருடைய இருதயங்கள் ஆண்டவரே விழிப்படைந்து சத்தியத்தை காணவும் கேட்கவும் மேய்ந்து கொள்ளவும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே 2ஆம் 3ஆம் தலைமுறையோடு சாபத்தை கண்டு போகிறார்கள் அப்பா. ஆண்டவரே சாபம் என்றதும் ஆண்டவரே இல்லாதபடி 1000 தலைமுறைக்கு ராஜா நீர் வருமட்டும் இந்த தேசங்கள் உம்மை நோக்கி பார்க்க உம்மை சேவிக்க ஆயுதங்கள் திறக்கப்பட வேத சட்டத்தை கர்த்தாவே திறந்து சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ஆண்டவரே கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே ஜனங்களை ஆத்துமாக்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்கு கர்த்தாவே நீர் கர்த்தாவே பேசும் ஆண்டவரே. நீர் இருதயங்களிலே தொட்டருளும் ஆண்டவரே. இந்த தேசங்கள் மக்கள் அழிந்து போகக்கூடாது ராஜா. ஆதி காலங்களிலே இவர்கள் ஆண்டவரே மிகவும் உமக்கு வைராக்கியமாக ஆண்டவரே நட்டதைத்தான் நாங்கள் இப்பொழுது வந்து ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ்கிறோம், சமாதானத்தோடு ஆண்டவரே படுக்கிறோம், உண்ணுகிறோம், ஆண்டவரே வேலை செய்கிறோம், உடுக்கிறோம் அப்பா. ஆனால் வரும் காலங்களிலே கர்த்தாவே தேசங்களிலே சாபம் நிறைந்து கர்த்தாவே வருங்காலத்து பிள்ளைகள் அப்பா எப்படி வாழ போறார்கள், என்ன மாதிரி வாழ போறார்கள், எப்படி கர்த்தாவே வளர போறார்கள் என்று தெரியாத வண்ணம் ராஜா இன்றைக்கு கையுக்குள்ளே இருக்கிறதான அந்த டெலிபோன் லேப்டாப்புகளும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதே ராஜா. தகப்பனே ஒரு விசை இந்த தேசங்களை கர்த்தாவே மன்னிங்கப்பா, தேசங்களை மன்னிங்க கர்த்தாவே. நீர் ஒரு விசை மன்னித்து இந்த தேசத்து மக்களை ஆண்டவரே நீங்க வழி நடத்தி பாதைகளை ஆண்டவரே கர்த்தாவே நேர்த்தியாகவும் செவ்வையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நாட்டை காவாராக காக்கிறவர்கள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி. விருதாவாய் போய்விடக் கூடாது ராஜா. தேசங்கள் மக்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது ராஜா. இந்த தேசங்களுக்கு மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காகத்தான் நீரங்களை தெரிந்து கொண்டீங்களப்பா. நாங்கள் கண்ணாலே காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சொன்னால் கேட்க முடியாது, ஆனால் சத்திய ஆவியானவர் பின்மாரியை ஊற்றி இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல்கள் உருவாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் உருவாகட்டும் ஆண்டவரே, எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஆதி காலங்களிலே ஐரோப்பா தேசங்களிலே இருக்கிறவர்கள் ஆண்டவரே மிஷினரியாக சென்று ஆண்டவரே ஆசியா மக்களை தெரிந்து கொண்டு ஆசியாவிலே ஆண்டவரை நடத்தினார்களே. அதான் இன்றைக்கு இந்தியாவிலே இவ்வளவு எழுப்புதலும் இவ்வளவு ஆராதனைகளும் இவ்வளவு எதிர்ப்புகளுமாக இருக்கிறது ராஜா. ஆனால் அங்கிருந்து எங்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்தீங்களே அப்பா. ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக தேவனே இவர்களுடைய அன்பு உள்ளங்கள் தான் ஆண்டவரே. ஆனால் உண்மை பின்பற்றாத பாதைகளிலே போய்கொண்டிருக்கிற இவர்கள் மத்தியிலே வாழ்க்கையை ஆண்டவரே செவ்வையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரடு முரடாக இருக்கிற பாதைகளை நேர்த்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே நாட்டை காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாடுகள் விருதாவாய் போய்விடாதபடி தேசங்கள் குடும்பங்கள் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே விருதாவாய் போயிடக்கூடாது. ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது ராஜா. விக்கிரகங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பெருகக்கூடாதப்பா. ஏசப்பா இவர்களுடைய இருதயங்கள் கடினங்கள் ஆண்டவரே கட்டுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைந்து சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீ செய்ய வல்லவரப்பா, தேசத்தை பாதுகாக்க வல்லவரப்பா. தேசத்தின் எல்லையெங்கும் ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் உலாவட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் செய்து முடிக்க போறதற்காய் நன்றி. இவர்களை விடுதலை ஆக்கி இவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விக்கிரக தோப்புகளும் ஆண்டவரே பால் கால்களினுடைய ஆவிகளும்
கோயில்களும் மேடைகளும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. நீர் செய்ய போனதற்காய் நன்றி. உயிர்ப்பித்து ரட்சித்து பாதுகாக்கும்படியா எல்லா தேசங்களையும் நாடுகளையும் கண்டங்களையும் ஆண்டவரே அதிகாரிகளையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். 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 நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் அந்த தேசத்தின் போக்குவரத்துகள், விபத்துக்கள், விபத்தினால் தாக்கப்பட்டவர்கள், பொருளாதார பிரச்சனை இருக்கிற இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி இயேசு சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி நன்றி அப்பா. நீர் உயர்ந்தவர், மேன்மை உள்ளவர், மாறாதவர் சுவாமி. நாள் முழுவதும் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காகவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்த தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ராஜாதி ராஜாவே, கண்ணீரை உங்களை ஏசப்பா உங்க சமூகத்துல நாங்க வைக்க ஏறெடுக்க தேவனே, நீ தந்த தருணத்துக்காய், இரக்கத்துக்காய், கிருபைக்காய் சோதரிக்கிறோம். நாமத்தினால் எங்கே கூடினாலும் அவ்விடத்தில் நீர் வாசம் பண்ணுகிற தேவனப்பா. ஒருவன் என்னிடம் என் வார்த்தை அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ தருளப்படும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, பிதாவே உண்மையில நிலைத்திருக்க ஆண்டவரே சுவாமி முது வசனத்தின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். பிதாவே, இந்த அருமையான வேலையில உங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்கள் தேசத்தில் இருக்கிற சாத கட்டுகள், முகங்கள் முறிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா வீணான ஆராதனை, விக்கிர ஆராதனைகள், வேசித்தன, உபச்சாரம், களியாட்டம், மதுவரிகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயா, சட்ட விரோதமான ஆண்டவரே சுவாமி, அனைத்து காரியங்கள் கிரியைகளும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து எடுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறதான ஆண்டவரே சுவாமி, கஷ்டங்களை கொண்டு வருகிறதான எல்லா வசதியான காரியங்களும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் கிரியைகளும் எங்கள் தேசத்தின் மக்கள் இருந்து ஐயா, எங்கள் தேசத்தில் இருந்து கர்த்தர் நீர் அகற்றப்படும்படியா ஜெபிக்கிறப்பா. ஐயா, மதுக்கடைகள் ஆண்டவரே சுவாமி, விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. மக்கள் வாழ்க்கையை தடுமாற செய்கிறதான ஆண்டவரே சுத்தமான காரியங்கள் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் தேசத்தின் ஆண்டவரே நீர் அகற்றப்படவனுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஓ நன்றி. ஜீவன் உள்ள தேவனே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் தகப்பனே சுவாமி, எல்லா துஷ்பிரயோகங்கள் ஆண்டவரே ஐயா சுவாமி, தகப்பனே மது போதைகள் ஆண்டவரே ஐயா சுவாமி, மக்களை திசை திருப்புகிற அத்தனை கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஆண்டவரே சுவாமி, ராஜா ஆண்டவரே சுவாமி, எல்லா காரியங்களையும் ஆண்டவரே மோசடியான காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை நீர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா சுவாமி. நாளுக்கு நாள் ஆண்டவரே சுவாமி விஷயத்துல கூட கத்தாவ எத்தனையோ விபத்துகள் ஆண்டவரே அப்பா சுவாமி, தாய் தகப்பன் பிள்ளைகள் என்று ராஜா எத்தனையோ உயிர்கள் பறிப்போய் கொண்டிருக்கிறது ராஜா. பிசாசும் கிரியைகளும் ஆண்டவரே எல்லா மதீனங்களும் இயேசுவி நாமத்தினால் வென்று போகும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தருளும்படியா, அறிவை கொடுத்தருளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே சுவாமி, வேலை இல்லாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே கையில் தரிசங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. நீங்க அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கஷ்டத்தின் மத்தியில பிள்ளைகளுக்கு பால்மா இல்லாதபடிக்கு ஒரு நேரம் இல்லாதபடிக்கு எத்தனையோ சுவாமி தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஐயா. சுவாமி ஐயா, தெரிந்து போய் இருக்கிறது ராஜா. ராஜாவை பார்க்க சகிக்க முடியாத நிலைமையில குடும்பங்கள் ஆண்டவரே கஷ்ட நிலைமையில கண்ணீர் என் தகப்பனே சுவாமி
பிள்ளைகளுடைய இறுதிகள் சிந்தனைகளும் மாறும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழிகள் வாசல்கள் திறக்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. தேசத்தின் மக்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியோர் மட்டும் ஆண்டவரே ஐயா நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும்படியா சத்துருவானவன் ஏதோ ஒரு காரியத்தில் இந்த மக்களை அடிமைப்படுத்தி ராஜா ஆண்டவரே அவர்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை திசை திருப்பி ஆண்டவரே ஐயா அவர்கள் சொந்த காரியங்களை கூட செய்ய முடியாத நிலைமையில ஆண்டவரே அப்பா சுயமே அவருடைய சிந்தனைகள் பேதலித்து போய் இருக்கிறதை காண்கிறேன். என் தகப்பனே பிள்ளைகளின் சிந்தனையில ஒரு தெளிவையும் இறுதிய கண்களை திறக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா நாமத்தினால நீர் கொடுக்கும்படி செபிக்கிறாப்பா. நீரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தின் கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே அகன்று போய் ஆண்டவரே நீங்க உங்க சமாதானத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய சேமத்தை நீர் கட்டளையிடப்பட கூடிய காயமை துதிக்கிறேப்பா. பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரை காட்டி பொறாமைகளை பஞ்சகமான முறையில செயல்படுகிறது கொலை ஆண்டவரே வீணான காரியங்கள் ஆண்டவரே செய்கிற சூனியர்கள் என்று ஆண்டவரே ஐயா குடும்பங்கள் ஆண்டவரே நாசம் மோசமாக கிடைக்கிறது செவிரிப்பட்டிருக்கிறது. என் தகப்பன் பிள்ளைகளின் மனுஷனை பார்க்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி தகப்பனே சோம்பேறி தனத்தினால ஆண்டவரே சுவாமி நிறைய பேர் வேலை செய்யாதபடிக்கு குடும்பங்கள் கஷ்டத்துல இருக்காங்கப்பா. என் தகப்பனே சுவாமி அவ்வாறான எண்ணங்கள் ஆண்டவரே சுவாமி இயேசுவின் நாமத்துல நிர்மலமாகும்படி செபிக்கிறோம். எதிர்காலங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? எங்கள் தேசத்தை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க. ஒவ்வொரு நபர்களும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தப்படும்படியா செபிக்கிறேன். அப்படியா சங்கமம் வானொலிக்காக ஆண்டவரே சுவாமி அந்த ஊழியத்துக்காக நமக்கு நன்றி அப்பா. அப்பா அந்த ஊழியக்காரருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக அவருடைய பரம்பரைக்காய் பிள்ளைகளுக்காய் பிள்ளைகளுக்காக ஏசப்பா நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் உங்களுடைய வல்லமை வரங்களினால ஆண்டவரே நீங்க நிரப்பி ஆண்டவரே இன்னும் அதிகமாக எவ்வளவு இந்த காரியத்தை ஆண்டவரே சுவாமி பெருக பண்ண முடியுமோ அந்த ஊழியத்திலே சுவாமி எவ்வாறு காரியங்கள் மென்மேலும் ஆண்டவரே மேலே கொண்டு வர முடியுமோ அதுக்கான விளக்கத்தையும் அதுக்கான ஆண்டவரை வெளிப்பாடையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்க முடியாது செபிக்கிறேன். அப்ப அவருடைய ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஊழிய காரியங்கள் சவால்களை கர்த்தர் தாம் இருந்து ஆண்டவரை நீங்க சந்திக்க வேண்டுமாக செபிக்கிற ஆண்டவரை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை. அநேகர் ஆண்டவரை இந்த ஆண்டவரை சுவாமி அநேகர் சந்திக்கப்படுகிறார்கள், தேற்றப்படுகிறார்கள். அநேகருடைய சத்தியத்தை கேட்கிறார்கள். ஐயா படிக்க முடியாதவர்கள் கூட இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது. என் தகப்பன் இன்னுமாய் ஆசீர்வதித்து விரிவாக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. இந்த ஜெபத்தை நடத்துகிற சகோதரிக்காக ஆண்டவரே அப்பா நாமத்தினால் ஆண்டவரே சுவாமி அபிஷேகித்து ஆசீர்வதித்து சுகபலத்தை கர்த்தரை கொடுக்கும்படியாக ஞானத்தை கொடுக்கும்படியாக ஞானம் விளங்க பேச கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இன்னும் வல்லமை வரங்களினால் நிரப்பும்படியாக இன்னும் அநேக ஆண்டவரே ஜாதிகள் ஜனங்கள் மத்தியில பேச கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிந்து பேச தாகத்தை மானத்தை நீர் கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே வெளிப்பாடுகளை கொடுத்த ஆண்டவரே என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்துக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று மகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கணவன் பிள்ளைகள் ஆண்டவரே உடைய குடும்பங்களை கத்தத்தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா. அவர் செய்கிற சிறிய ஊழியமாய் இருந்தாலும் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் உடைய கனமான உமக்காக தொடர்ந்து செய்ய ஆண்டவரை இன்னும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் தாமே நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கூடவே இருந்து வலகரம் பிடித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. இந்த நாளில இந்த ஜெப வேலையில இந்த நேரப்பட்டு கர்த்தர் எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரை. ஐயா ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு தேவைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு வேதனையோடு பிரச்சனைகளோடு வியாதிகளோடு வந்திருக்கலாம் ஆண்டவரை. நாங்க சொல்ல முன்னதாக நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீங்க ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிறீங்க. சிந்தனைகளை வேறுபடுத்த பார்க்கிற தேவன் நீங்க. இந்த நாளில என்னென்ன வந்தார்களோ இந்த ஜெபத்தில கலந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில மாற்றங்கள் உண்டாகும்படி செபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்படியாக செபிக்கிற ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும்
தேவைகளை சந்தித்து அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியாது, அவருடைய தொழில் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால என்னை தாழ்த்தி உடைய நாமத்தை உயர்த்தி செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். சிஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் சங்கம வானொலிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். சங்கம வானொலி இன்னும் பல்கை பெருக வேணும். இந்த வானொலியை கேட்கிற ஜனங்கள் ரட்சிப்பிலே பிரஸ்தாவப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையே, வானொலி அப்பா பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தந்தை. இந்த வானொலியில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் பெரிதாக அப்பா எந்த தடைகளும் அப்பா இந்த வானொலிக்கு எதிராக எந்த சத்தமும் படிக்கப்பா தந்தை கேட்கத்தக்கதாக அப்பா இன்னும் வளரணும் அப்பா, இன்னும் ஆசீர்வதிங்க தந்தையப்பா. வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற நீங்க பொறுப்படுங்க குடும்பத்தில் ஒப்பு கொடுக்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த எவத்தை கேட்கிற அப்பா ரட்சிப்புக்குள் வரும்படியாக இது மனமாற்றம் அல்ல தகப்பனே. அப்பா இது மனமாற்றம் புரிந்து கொண்டு இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா பாடத்தில் இருக்க உங்க தகப்பனை வாழ்ந்து கொண்டு சுமக்கும் சொல்லி இருக்கிறார். சுமக்கிறீங்க இதை கேட்கிற ஆவிய ஊற்றுங்க தந்தையப்பா. கேட்கிற அனைவரும் அப்ப இந்த கேட்கிற அனைவரும் தந்தை ரட்சிப்பின் ஆவிய ஊற்றுங்க அப்பா. தந்தை தகப்பனே தாங்கி அப்பா எங்களை அனைவரும் நீங்க பயன்படுத்துறீங்கப்பா. எதிர்க்கிறதுக்கான அப்பா நீங்க நன்றி அப்பா. அப்பா இந்த தேசத்தை தாங்கி எதிர்க்கிறதுக்காக அப்பா இந்த அதற்காக நன்றி. அப்பா சாட்சிகளை சொல்ல சாட்சியாக நிறுத்துங்க அப்பா. தந்தே அப்பா தகப்பனை இதை கேட்கிற அனைவரும் மீதும் அப்பா ரட்சிப்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா, அன்பான ஆவிய ஊற்றுங்கப்பா. ஒருவர் இருக்க தாகமா இருக்கிறவங்க என்று சொல்லி சொந்த வார்த்தையை கை கொண்டு நடக்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா ஊற்றுங்கப்பா தந்தே. அப்பா என் சிஸ்டரையும் அப்பா என் பாதத்தில் எப்ப கொடுக்கிறேன் அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. எப்பொழுதும் அப்பா எவித்தப்பா எங்களுக்கு தருவதாக அந்த ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி தந்தையப்பா. எபிக்க வந்திருந்த இருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எந்த சத்துருவும் மேற்கொள்ளி என் தந்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்தையை நான் அழுது கண்ணீர் 2 கிலோமீட்டர் இருக்கும் போது அப்பா அப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்கப்பா. தகப்பனே எனக்கு எனக்கு தந்து அப்பா தகப்பனே வாடகை இல்லாமல் இடுங்கன்னு சொல்லத்தக்கதாக மனித கண்களப்பா எனக்கு ஒரு நன்றி அப்பா. சத்தம் கேட்கும் அப்பா. மீண்டும் என்றப்பா நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்பா. இன்றைக்கு தானப்பா எனக்கு மனசு இன்றைக்கு தான் சந்தோஷம் இந்த வீட்டில் எவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. அதற்காய் நன்றி அப்பா. என் தகப்பன் மனிதர்கள் எங்களை ஒதுக்கினாலும் அப்பா நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தேவன் அப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் ஒருபோதும் விட மாட்டீங்கள். அதற்காக நன்றி தந்தை அப்பா. ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரும் எங்களுக்கு என்ன குறை
அப்ப நீங்க தாங்கன்னு கேட்டால் தருகிற தேவை இருக்கிற இருக்கும்போது அப்பா எல்லாவற்றையும் தருவார். ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து நடத்துவாராக. ஆமென். ஆமென் ஆமென் சிஸ்டர். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாம் இருப்பாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே எங்களுக்கு மாறுத்தரவு கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த தயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வியாதியில் இருந்து, அந்த குடும்பம் படுகிற கஷ்டத்தில் கவலையில் இருந்து விடுதலை கொடுத்து கர்த்தாவே நீர் தொட்டு குணமாக்க வல்லவர் ஐயா. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீங்க கண்ணோக்கி ரட்சிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்குரிய வழியிலே கர்த்தாவே அவர்கள் உள்ளங்கள் மகிழ்ப்பட தேவனே நீர் உதவி செய்யும் ஐயா. சாம் சுதர்சனுக்காகவும் அந்த அந்த பிள்ளைக்காகவும் அந்த குடும்பத்துக்காக நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. அவர்கள் படுகிற காடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீரப்பா. ஆனாலும் நீர் ஒரு நிமிஷம் ஆண்டவரே அப்பா தொட்டு குணமாக்க மாலை கூடும் ஆண்டவரே, மாலைக்கு ஆகும் ஆண்டவரே. அப்பா அவர்களை கர்த்தாவே அவர்களுடைய வேதனையிலே கர்த்தாவே அவருடைய கவலைகளிலே நீர் கூட இருந்து அவர்களை ரட்சித்து செபிக்கிறோம். ஏமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏம் ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் இந்த வானொலிக்கு வர இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே வரப்போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரே தேவசித்தம் ஒப்படைக்கிறோம். அதே போல இணைந்து வார்த்தைகளோடு வருகின்ற ஒவ்வொரு தாசர்கள் அபிஷேகம் கூட இந்த வார்த்தைகளை கேட்கின்ற மக்கள் மத்தியிலும் ஒரு எழுப்புதலை கொடுத்து இயேசு இந்த ஊழிய பாதையில நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே தயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வியாதிகள் வேதனைகளில் இருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். அதே போல தக்ஷாவை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஷாமி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மகன் படுகிற வேதனைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே அந்த இடத்திலே இந்த டாக்டர்ஸ்மார் பயன்படுத்துகிற ஒவ்வொரு கருவிகளின் மீது நாங்கள் கல்வாரி ரத்தத்தை பூசுகிறோம். உங்களுடைய தலைமுறையில் கரத்தினாலே குணமானது நாங்க அறிக்கை செய்து ஜெபத்தை நாங்க ஜெயம் எடுக்கிறோம். தகப்பனே இந்த வேலையிலே தக்ஷாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆறுதலுக்காய் அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஆண்டவரே சுவாமி ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறவர்களாய் கர்த்தாவே உங்களை நோக்கி பார்க்கிறவர்களாய் மெய்யான தெய்வத்துடைய அன்பை ருசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்ற வேணுமாய் படைத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளும் ஆண்டவரே பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற அந்த இந்தியா தேசத்திலும் ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபை மக்கள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட அவங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே சகோதரி செய்கின்ற இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சுவாமி. இந்த ஜெப வேலைகளுக்காக எங்களுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே முகத்தின பலனை நீங்கள் கொடுக்க போறதுக்காக எங்களுக்கு சோத்திரம். இந்த குடும்பத்திலும் எந்த பொருளாதார சரிவோ நெருக்கடிகளோ ஆண்டவரே இல்லாமைகளோ வறுமைகளோ வந்து விடாத படிக்கும் பாதுகாக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளும் கூட சகோதரி டாலிசிஸ்களுக்காய் கணவருக்காய் செய்கின்ற ஊழியங்களையும் எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரியோடும் கூட இருந்து பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். பிரதடான்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றியப்பா. அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோருக்காக சொல்லுகிறோம். அந்த தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதகுணவை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியங்களிலும் அவரோட கூட இருக்க வேண்டும். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றை நீங்க சந்திக்க எல்லாம் பழகி பெருகி இன்னமாக அவர் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீங்கள் கொடுக்கிறதுக்கு சூத்திரம். இந்த ஆண்டவரே ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தை
எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக அவர் கூடாக நீங்க தருகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே அப்பா கூட இருக்க வேண்டும் ஜபிக்கிறோம். சகோதரி ராதி பாலசிங்கத்துக்காய் நன்றி, கணவருக்காய், பிள்ளைகளுக்காய், பிற பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகோதரி செய்கின்ற ஊழியங்களையும் நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி அப்பா, அவருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கலாசீலன் வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீங்கள் தருகிற பதிலுக்காய் நன்றி சுவாமி. சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அவளோடு கூட இருக்க வேணுமாய், ஜெசிமாவை இந்த வேலையிடங்களே பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய். இந்த வேலையிடத்திலே ஏசப்பா அந்த பேஷன்ஸை பார்க்கிற ஒவ்வொரு நேரங்களும் அவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லத்தக்கதான வாசல் கதவுகளை திறக்க வேணுமாய் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர்களை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே தாயார் சுஷீலா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாயாரும் இந்த வானிலைக்கு வந்து எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர்களோடு கரம் இடைப்பட வேணுமா ஜபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, இந்த நாளும் சோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவசை இந்த ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவும் சரீர பலவீனங்கள் இருந்தும் ஆண்டவரே விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். அதே போல சோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவசை இந்த ஊழியங்களுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். கனிஷ்டா படிக்கின்ற பாடசாலை ஒப்பு கொடுக்கிறோம். அங்க கூட படிக்கிற மாணவர்களை கொடுக்கிறோம். இந்த டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுகுமாரிக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்தை உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கூட நீங்கள் நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே சாத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நவமிலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். பாசையில் சலோகனை ஒப்படைக்கிறோம். சத்திய வேத திருச்சபையில் எழுப்புதலுக்காய் ஜபிக்கிறோம். தாயார் ராஜா அம்மாவுக்காய் நன்றியப்பா. அந்த தாயாரை இன்னும் அபிஷேக வல்லமையை கொடுத்து இந்த வருடம் முழுவதும் வல்லமையாய் பயன்படுத்த வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட படைத்து ஜபிக்கிறோம். அம்மாவுடைய இருப்பிடத்தை ஒப்படைத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட உதவிகள் ஒத்தாசைகளுக்காக ஜபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே தாயார் கிளேந்திரனுமாவை ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தாய்மாருக்காய் அவர்கள் எடுக்கிற ஒரு ஜபங்களுக்காய் ஆண்டவரே அவர்களுடைய சந்ததியில உள்ள வாலிப பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே இந்த பாதையிலே நடந்து வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சுவிசேஷர்வானையாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் ஆண்டவரே சபை மக்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியம் பொருட்படுத்தி ஏசப்பா அவர் செய்கின்ற ஊழியங்களை கூட இருக்க ஜபிக்கிறோம். சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி ஆயிலினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஜான்சிக்காய் அவருடைய தேசத்துக்காய் ஊழியங்களுக்காய் ஊழியர்களுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்ச நேரத்தில் போகின்ற போகின்ற தாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடலை பாட போகின்ற தேவ பிள்ளைகள் ஜபங்களை ஏறெடுக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். சகோதரி கருணாவுக்காக நன்றி சொல்லுவோம். இவங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் வாக்கு கொடுத்து வருகின்ற ஒரு புதிய பாடல்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அவருடைய குடும்பத்தார்கள் ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் எல்லோரையும் பாதத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இதனாலும் கூட ஆண்டவரே சுவாமி அவரை நடத்தி செல்லும். அதே போல இந்த நேரத்திலும் கத்தாவே சங்கமம் வானொலி சோபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீடாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை ஜபிக்கிறோம். எங்களிலும் தேவத்தரும் கூட இருக்கவும் படைத்து நாங்க ஜபிக்கிறோம். இதே போல இந்த சரீர பலவீனங்கள் அணுகி விடாமலும் வாகனங்கள் எல்லா கருவிகளும் சரியா வேலை செய்யும்படியாயும் இந்த கரத்திலே படைத்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சோதரன் வாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சோதரமான குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்திலும் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாமி இந்த வானிலை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் சோதரி கீர்த்தனை ஒப்பு கொடுக்கிறோம். மீடியா காரியங்களை செய்யும் பொழுதும் இடைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே சோதரி வாஞ்சினி அலங்காரம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியங்களை உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த ஆண்டவரே ஜோவலுக்காய் ஜபிக்கிறோம். அந்த பிள்ளையோடு கூட இருந்து
நடத்தி செல்லும் கருத்துல நாங்கள் ஒப்ப கிடக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சௌரியமி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே ஜெபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களுக்கும் அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே போல அதிகால வேளையிலே இணைந்த, மாலை வேளையிலே, காலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் பேர் பேராக கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய கண்கள் காணாவிட்டாலும் அவர் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். உங்கள் ஜெபங்கள் புறப்பட முன்னதாக அவர் கேட்டு அந்த ஜெபங்களை கேட்டு பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளில் எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் நினைவு கொண்டு திரும்பமாக நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். எங்களுடன் இலங்கையிலிருந்து ஒரு குரூப் இருக்கிறார்கள், அவர்களையும் அவர்களுடன் விசுவாசிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. சங்கமம் வானொலி இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை, இப்பொழுது காலை எங்களுக்கு 9:45, இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com இவற்றுக்கூடாக நீங்கள் இணைந்து கேட்க முடியும். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். சத்தியவேத திருச்சபையிலிருந்து ஊழியர்கள் இணைந்து ஜெபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் இணைவார்கள். துதிகள் ஜெபங்களோடு வழிநடத்தப்படுவார். அதனைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து ஒரு குரூப் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து சுசேசகர் எட்வின் வாணர் அவர்கள் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடன்